நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த கூட்டணி எவ்வாறு உருவானது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அதிமுக பாஜக என்று 2 கட்சிகளுடன் மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சு நடத்திய பாமக பாஜகவுடன் இணையப் போவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தகவல் வெளியான நிலையில் மாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்ததால் அதிமுக பாமக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக இலையிலிருந்து நழுவிய பழம் தாமரை மீது விழுந்து புதிய கூட்டணி மலர்ந்துள்ளது. எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி என்று பாமக தலைமை அறிவித்தது. இதையடுத்து கூட்டணி ஒப்பந்தம் மேற்கொள்ள திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இல்லத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோருக்கு காலை விருந்து அளிக்கப்பட்டது. பிறகு கூட்டணி ஒப்பந்தத்தை வாங்கி படித்த மருத்துவர் ராமதாசும் பாமக தலைவர் அன்புமணியும் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்ட நிலையில் அண்ணாமலையை அழைத்து சில விஷயங்களை கூறினார் ராமதாஸ். இதன் பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மட்டும் தனியாக ஒரு அறைக்குள் சென்று ஆலோசனை நடத்தினர். 20 நிமிடங்கள் நீடித்த ஆலோசனைக்கு பிறகு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு என்று மட்டுமே ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள போதும் மாநிலங்களவையிடம் அமைச்சர் பதவி குறித்து பாஜக தரப்பில் இருந்து வாய்மொழி உறுதி வழங்கியிருக்க வாய்ப்புள்ளது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. பாமக தரப்பில் அன்புமணியின் உறுதியே பாஜகவுடனான கூட்டணிக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பாமக வலுவாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் ஒப்பீட்டளவில் பாஜகவுக்கு பலம் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் பாமகவின் வெற்றி வாய்ப்பு குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் சந்தேகத்தை எழுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைய வெற்றியை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் நீண்ட கால செயல் திட்டத்தை முன்வைத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக அன்புமணி அப்போது விளக்கியதாக தெரிகிறது. நடிகர் விஜய் 2026இல் தீவிர அரசியலுக்கு வர இருப்பதால் எதிர்காலத்தில் கூட்டணி ஆட்சிக்கான களம் உருவாகும் என்று உறுதியாக நம்பக்கூடிய அன்புமணி 2026 மற்றும் 2031ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான செயல் திட்டமே பாஜகவுடனான கூட்டணி என்றும் பேசப்படுகிறது. அப்போது பாமக தனித்து ஆட்சி அமைக்காவிட்டாலும் ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்பதே அன்புமணியின் பார்வையாக உள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கும். அதற்கேற்ப முடிவுகள் தான் இன்று நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் பாமக பாஜக கூட்டணியை பாமக நிர்வாகிகளே ஏற்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்தார். பாமக முதலமைச்சர் பதவியிலே அமரப் போகிறதா அல்லது பாஜகவை அவர்கள் அமர்த்தப் போகிறதா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற நிலைமை என்னை பொறுத்தவரையில் தொண்டர்களும் விரும்பவில்லை, நிர்வாகிகளும் விரும்பவில்லை. 1998ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 1999ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் 7 தொகுதிகளில் களம் கண்ட பாமக 5இல் வெற்றியை வசப்படுத்தியது. 2004இல் அதிமுக பாஜகவுக்கு எதிராக திமுகவின் மெகா கூட்டணியில் இடம்பெற்ற பாமக போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது. 2009இல் மீண்டும் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. 2014இல் பாஜக தேமுதிகவுடன் இணைந்து 3வது அணி அமைத்த பாமக 8 இடங்களில் போட்டியிட்டது. இதில் அன்புமணி ராமதாஸ் மட்டுமே வெற்றி பெற்றார். கடைசியாக 2019 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு சென்ற பாமக போட்டியிட்ட 7 இடங்களிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. கடைசியாக 3 மக்களவைத் தேர்தல்களில் பெரிய அளவில் வெற்றியை பெற முடியாத பாமக எதிர்கால திட்டங்களை முன்வைத்து பாஜக அமமுக அடங்கிய 3வது அணியில் கைகோர்த்துள்ளது. இதற்கு பலன் கிடைத்ததா என்பது வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி தெரியவரும். பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டக்கூடிய நிலையில் டிடிவியின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் OPS அணியுடன் இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.